3 வருட காலமாக எந்த ஒரு நிலையான தொழிலையும் பெற முடியாத வேதனையை அடைந்தீர்கள். இதற்காக சில பணம் செலவழித்து சில பேர்கள்ட்ட ஏமாந்து மனவேதனையும் பெற்றோம். ஆனால் இப்போ புதுமையாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. அதுக்கு பணம் வேணும், கருப்பசாமி தரணும் என்பது உங்களுடைய கருத்து. கால்வன்ட்டு வரலாம். வேறு என்ன வேணும்? நடத்தி தரேன். நிறைய லாபங்கள் கிடைக்கும். தொழில் முடக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி மகிழ்ச்சியாக வாழ வைக்க. என்னைய அந்த வீடு எனக்கு பிடிக்கலை, ஆவணிக்கு உட்பட வேறு வீடு மாறிக்காங்க. 5 முறை என்னைய பார்க்க வாங்க, சாப்பிட்டு போ. அதே திருப்பூர் எல்லை தன்னுடைய தொழில் மனம் வேதனை சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள். திருப்பூரா? ஈஸ்வரன் கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வா, உனக்கு தான். தொழிலில் நஷ்டமும் மன வருத்தமும் கடனுமா இருக்குப்பா. வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சம்பந்தமான மன வருத்தமும் இருக்குது. அடிக்கடி மனப்போராட்டம், வாக்குவாதம் உன் குடும்பத்துக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கும். இவைகளெல்லாம் மாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இதுதான விஷயம், வேறு ஒன்றுமே இல்லையே. கண்ணை மூடு, என்னையவே நினச்சிக்கோ. சரி ஓ மையம் சொல்கிறீங்க. அப்படி இந்தா கடன் தீர்ந்தாச்சு, பணம் கிடச்சாச்சு. ஆமாம், மருதமலை முருகனை போய் பார்த்துருக்கேன் என்னைக்காது? ஒரு முறை பார்த்து வா, நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமாக மனக்குழப்பம் யாருக்கு? எல்லாம் என்ன இப்போ எங்கே இருக்காவா? உன் பொண்ணு புருஷன் கால் வா 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 வா. கண்ண முடிக்கலாம், இதை வச்சுக்கலாம். இப்போ பொண்ணுடைய வாழ்க்கையை கூட்டி வைக்கணுமாப்பா? இணைஞ்சு வாழ வைக்கிறேன், ஒன்றா சேர்த்து வைக்கிறேன். அந்த நகை வர்றதுக்கு 6 மாத காலம் அவகாசம் ஆகும். போய் வாங்கிட்டு வா, வெற்றி உண்டு. கூட வரேன், நல்லா இருக்கும். இந்தா சந்தோஷம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ஆ ஆ ஆமாம். கேரள தேசம் பூனலூர். அந்த பூ இப்படி போட்டிருக்கான். பூனலூர் கால் வந்துட்டா. யாரெல்லாம் வந்து நீங்கள் நீனு விட போயோ. ஓ நமஸ்கரித்து வா. எവിടെ ஸ்தலம்? கூடலூர். கூடல் பத்தனாபுரத்துக்கு அந்த பக்கம் ரைட் சைடு. பத்தனாபுரம் தாண்டி கூடல் அதானே? கூடலூர் குண்டுமல்லி அந்த ஊர். இன்னொரு தரம் கூடல். ஆனால் சாமி அந்த பத்தனாபுரம் தெரியல போச்சு. அதான் நான் டக்குன்னு அவனை கேட்டேன். നിങ്ങൾക്ക് അറിയുമല്ലോ കൂടൽ? നിങ്ങൾ അറിയുമല്ലോ? ഓ പിന്നെ അവിടെ SNDP മക്കളധികം ഇല്ലയോ? ആ இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். தமிழ் அறியுமா? கொஞ்சம். 3 கொல்லம் உனக்கு எந்த ஒரு தொழிலும் சரியில்லாமல் பண நஷ்டம், மனவேதனை நடந்து கொண்டு இருக்கு. இப்போதைக்கும் கடன்கள் கொஞ்சம் மன உபாசனை இருக்குது. இப்போ புதுமையாக ஒரு ஜாப், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சிறிய கச்சோட தொழில். அதுக்கு கொஞ்சம் முதலீடு பணம் போட்டு ஆரம்பித்தால் அது சரியாக நாங்கள் வாழுவோமா
அல்லது குழப்பம் வந்துருமா அப்படிங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. நல்ல கண்ணியே இல்லைப்பா. இந்தா உன்னுடைய தொழில் வளமாகும், நிறைய லாபம் கிடைக்கும். என்னை நடத்தி தொடங்கிக்கோ, வெற்றி உண்டு. அடுத்த கொல்லத்தில் நீங்கள் வீடு பெறலாம். கேரளா விடவா முடிஞ்சு போய் அடுத்து பேசலாம். கேரளத்தில் விட நம்ம ஆரியங்க தானே. கரையாணம் தோப்போ கரிமன் தோட்டம் அப்படி முரியப்பாஞ்சான் கழிஞ்சி வரும். ஓ அந்த இடம் நீலகிரி மலை. கால் வந்துட்டு வரலாம். ഇവിടെ നമ്മൾ മാടൻ പൊട്ടുകാരുണ്ടല്ലോ, അവിടുത്തെ ആടാണ് കേട്ടോ. என்ன வேணும்? பக்கத்தில் வா. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன ஒரு ஜீவன் உன் வீட்டுக்குள்ளே தெய்வமாக வருது. இப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு வருஷ காலமாக மன வருத்தமும் பிரிவும் பிரச்சனைகளும் நடந்து கொண்டு இருக்கு. அதுக்கு செய்வனைகள்லாம் யாரும் வைக்கலை, கிரகங்கள் சரியில்லை. உன் பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி வாழ வச்சுருந்தா போதுங்களா? யாரை ஒற்றுமையாக வாழ வைக்கணும்? வராது, வெற்றி உண்டு. செய்து தாரேன். ஒரு தம்பி நல்லாயிருவார். நல்லா யார் தம்பியை பிள்ளை மாதிரி நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கு. கருப்பத்தங்களூர் கால் வந்துட்டுவாடா. வாசலிலே மாக்கோலம். அவன் பெங்களூரா? என்ன வேண்டும்? கால் வந்துட்டு வா. சிரித்து சிரித்து என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழிலினுடைய வளம் இப்பொழுது ஓராண்டுகளுக்குள்ள குறைந்து, மக்கள் செல்வாக்கு இழந்து, நிறைய பணம் நஷ்டமாகி கடன்படுகின்ற சூழ்நிலையில் இப்பொழுது வீழ்ந்து விட்டாய். கால் நட்டு வரலாம். இந்த நிலைமைகளுக்கு காரணம் நேரங்களா அல்லது மாந்திரிகத்தால் எதுவும் குழப்பம் நடந்திருக்கா என்கிற ஒரு சிந்தனை உனக்கு உண்டு. மாந்திரிகத்தால் நடந்தது என்பது உண்மை. அதுவே இந்த வீழ்ச்சிக்கு காரணம். வீட்டில் ஒருவருக்கு ஒரு பக்கத்து காலில் வலியும் வேதனையும் இருக்கா? இதுதான் அதற்கு அறிகுறியாகவே இருக்கும். ஏற்கனவே 2 இடத்தில் பணங்களை இழந்து ஏமாண்டிருப்பாய். இப்பொழுது ஓரிடத்தில் பணம் எதிர்பார்த்து நடக்காத மனக்குறைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளில் குடியிருக்கின்ற உரிமைகளையும் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் உன் மனதில் உள்ளது. கால் வந்துட்டு வா. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன்னை வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? அந்த இடத்த நான் முடிச்சு தாரேன். சற்று பொறுமையாக இருந்து முடிக்கணும். இன்னும் 90 நாட்கள் அவகாசம் இருக்குது. 9ஆம் தேதி என்னையை வந்து பாரு, வெற்றியாக்கி தாரேன். பொறுமை இரு. அதே பெங்களூர் எல்லை கடன்கள் மன வருத்தங்கள் பற்றி கேட்டு வந்தது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு செல்லுகின்ற வழியில் நிறைய வியாபார ஸ்தாபனங்களெல்லாம் இருக்குது. அருகிலே ஒரு அம்மன் கோயிலும் பிரதான சாலையும் இருக்கா? கால் நின்று வரலாம். மங்களம் அருள்வாய். ஏது வருகிறது?
இப்போதைக்கு நீ பார்க்குற தொழிலில் நஷ்டமாகி கடன் பட்டிருக்க. இந்த கடன்லேருந்து உன்னை விடுதலை ஆக்கி தரணும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க. இந்த வருஷம் உன் பையனை நான் பாஸ் ஆக்கி அந்த சீட்டை வாங்கி தருவேன். வெற்றி உண்டு. ஜெயிச்சு வாங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் அதுக்கும் கடன் வாங்க வேண்டியதான் இருக்குது. அதை தீர்த்து தாரேன். தைரியமாக போய்ட்டு வா. இந்த காசு நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு நான் பார்க்குற தொழிலுக்கு முன்னேற்றம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? வாடா தம்பி வா. என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வரலாம். கருணை வடிவே சுவாமியே. இன்னொரு தரம் கால் வந்துடுவாங்க. ஏன் நீ வந்தோடனே ஐயப்ப சாமியை நான் கூப்பிட்றேன்? அதில் ஒரு காரணம் இருக்கும். தர்மசாஸ்தாவை கும்பிட்டுருக்கியா? ஐயப்ப சாமியை கும்பிட்டுருக்கியா? உட்கார். பரவாயில்ல பரவாயில்ல. யார் இவங்க? தாய் பராசக்தி. சரி, கண்ண முடிக்கா. உன்னுடைய வீடு எல்லைகளுக்கு நான் போயும் பொழுது ஒரு பக்கத்தில் சிவாலயம் தெரியுது. அதை தாண்டி போனோடனே பழைய காலத்து மக்கள் கும்பிடக்கூடிய முனீஸ்வர சாமி வரார இருக்காராங்க. முனீஸ்வர சாமி, முனியாண்டி சாமி இருக்குது. இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய தொழிலில் கடன்களும் மனவேதனையும் இருக்கும். ஆர்டர் எடுத்ததை கூட நடத்த முடியாத அளவுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் தோன்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த தொழிலுக்கு ஏற்பட்ட தடைகளுக்கு என்ன காரணம்? மனிதர்களாலா அல்லது கிரகங்களாலா அல்லது வேறு எதுவும் குழப்பத்தால் நடந்து கொண்டு இருக்கிறதாங்கிற விளக்கம் உனக்கு வேண்டும். மற்றவர்களால் கொஞ்சம் உன் தொழிலுக்கு தடைகள் செய்யப்பட்டது. நீ பேசக்கூடிய இடத்துல இன்னொருத்தன் பேசி உன்னை நெருக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த நிலைகளில் உன் தொழில் தடையாக இருக்குது. இவைகளை நீக்கி உன்னை உயரமாக வாழ வச்சா போதும்லா. கால் வந்துட்டுவான். நல்ல கனிகளாக மேலே எடுத்து போடணும்னா. இந்த செந்துரனை என்ன வேற என்னப்பா வேணும்? நான் சொன்னால் நீ வருத்தப்படுவியாடா தம்பி? ஆறுநகஞ்சி பழங்கஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? உறவு பிரிந்து காலங்கள் ஓடி பழமையாகிவிட்டு மீண்டும் புதுப்பிக்க முடியாத வேதனைகள் நீ இருந்து கொண்டிருப்பாய். அவங்க வேணுமா வேண்டாமான்னு முடிவை நீ தான் எடுக்கணும். என்ன செய்யணும்? காலில் விட்டுவா. இந்த கனி நல்லா இருக்குது. எல்லாம் என்னையா கொஞ்சம் நல்ல கனியாக எடுத்து போட வேண்டியதானையா. வரலாம் பக்கத்தில் 3:30 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போ. எல்லாம் வெற்றியாக நடத்தி தாரேன். வெற்றி உண்டு. வாதாய் பராசக்தி. மனநிலைகள் பாதிக்கப்பட்டவன் அவன். தெளிவாக்கி தருகிறேன். பெங்களூர் 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 ஸ்டேட்டா? கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்திருக்கிறேன்? ஃப்ரெண்டு வேண்டாம். அவரா ஆடா ஆடா நில்லடா தம்பே. கல்யாணம் முடிச்சிட்டியா? இவருக்கு தமிழ் தெரியாது. நீங்களுக்கு தமிழ் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். நான் சொல்கிறதோட நீங்கள் தான் கேட்டு வாங்கிக்கணும். என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணை முடிக்கா. கண்ணை மூடிக்காப்பா. ஐயா எடுத்துடலாம். சனி பகவானே நீயா? சரி, கால் வந்துட்டு வா. ஆகாய வீதியில் காக்கையின் சத்தம். வரலாம். உன்னுடைய தாயாருக்கு முடிவான காலம் வந்துருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. புரியுதா? நரம்பியல் காட் சம்பந்தமான கொஞ்சம் வலி வேதனைகள் தோன்றும். இந்த ஆகாய வீதியில் நான் கேட்கும் பொழுது சனி பகவானுடைய தொல்லையால் அவர்களுக்கு மூளை நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். 3 விதமான குறைகளால் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்கள உயிரை எழுப்பி விடலாம். உயிர்கண்டம் இல்லை என்று உத்தரவு. சரியாக்கி தரேன்.
3 வாரம் கழித்து என்னை பார்க்கணும். 21 நாள் கழித்து என்னை வந்து பார்க்க வெற்றியாக்கி தரேன். இந்த அப்பா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கால் வந்துட்டு அப்பா மச்சாமா தமிழ் தெரியாது. கல்யாணம் முடிச்சுட்டாரா? அதைத்தான் நானும் அப்புறம் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் பதில் சொல்ல மாட்டேங்கான். கல்யாணம் முடியும் பிடிச்சிக்கா. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும். இவன் நினச்ச பொண்ணு நடக்காது. ஆனால் பெங்களூர் ஸ்டேட்டுக்குள்ளே நல்ல உச்சிஷ்டமாக பணி செய்து வேலை செய்கின்ற பெண்ணாக இருப்பாள். ஐடி கம்பெனியில் பணி செய்யக்கூடியவளாக இருப்பாள். நடக்கும். அதை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். ஜனவரி வரை பொறுமையாக இருக்கணும். துள்ளி ஓடும் மான்களிங்கே தாயும் மகனும் ஓசுராமா அங்காளம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? நீங்கள் அவுட்டரில் இருக்கு. பெங்களூர் ரோடா? ஓ, இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். மகனே, உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்தேன். தக்க நேரத்தில் நம்ம கூட யாரும் சொந்தமுன்னு இல்லாமல் தனிமரமாக ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவன் உள்ளத்தில் இருக்குது. புரியுதா? அவரவர் சுய வாழ்வை பார்த்து நம்மளை விட்டுட்டு போனாலும் போகலாம், அதனால் நான் தனிமரம் ஆயிடுவேனோ அப்படிங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. யாரை சந்தேகிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை தெரியாமல் மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறான். அதுக்கு அவன் கிரகங்கள் காரணம், அவன் மனசு அல்ல. இன்னும் 90 நாட்கள் கழித்து இவனுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கும். அதில் நிலையான வேலையாக உருவாக்கி தரேன். இவன் வாழ்க்கையை நல்லாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். கல்யாணம் இவனுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கணும். சரியா? ஆவணிக்குள்ளே நடத்தி தரேன். இந்தா மகனே, இந்தா திருமணமும் நடக்கும், உனக்கு தொழிலையும் அமைச்சு தரேன். மனக்குழப்பம்லாம் வரும், உனக்கு காசு பணம் வந்து சேரும். வெற்றி உண்டு. இந்தா அதே ஓசூர் எல்லை தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க என்னப்பா கேட்டு வந்திருக்கீங்க? கால் வந்துட்டு வா. ரொம்ப பிரயோஜனம் கிடையாது. அம்மா யார் நீங்கள்? இவனுக்கு இருக்குது. சரி காப்போம். தம்பி வா, உட்கார். பெரியவங்க பார்த்து நிர்ணயிக்கிற பெண் வேணுமா, நீயா விரும்புகிற பெண் வேணுமாடா? கண்ணை மூடுறா தம்பி. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வா. யார் எங்கே சத்தம் போடுற? நம்ம பிள்ளைகளா? யார் வரலாம்? பராசக்தி நீயே நான். உன்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு சக்தி சுரூபமான தெய்வம் வரும். அதனுடைய அனுக்கிரகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது வருகின்ற நவராத்திரிக்கு பிறகு உனக்கு திருமணம் நடக்கும். வெற்றியாக சக்தியாக இருப்பாய். இந்தா நிறைந்த செல்வமும் தொழிலும் அமையும். கால் வந்துட்டோமா? கர்பசாமிக்கு அது எப்படி பொம்பளைக்கு மாலை கொடுக்க முடியும்? என்ன வேணும் உனக்கு? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வா. மாலையை பற்றி பேசுகிறீங்களே, என்ன விஷயம்? வரலாம்.
1.25 வருத்தமாக கிரகங்கள் சரியில்லாமல் மன வருத்தங்களும் பிரிவான வார்த்தைகளும் பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே நடக்கும். நாம் தனிமரமாக ஒதுங்கக்கூடிய நிலைமை ஏற்படுமா அப்படிங்கிற ஐயமும் சந்தேகமும் உன் உள்ளத்தில் உண்டு. கால் வந்துட்டு வா. கனியவா எரிச்சப்பட்டு எரிஞ்சோம்னு நினைக்க கேட்கணும். காசு ரெண்டு பேருடைய மனதையும் பக்குவப்படுத்தி நல்லா வாழ வச்சா போதும்ல. செம்மையாக்கி தரேன், வெற்றி அடைவார். 3 முறை என்னையை பார்க்கவா, நல்லா கோயில்பட்டி. தான் பார்க்கிற தொழிலில் மனவேதனை அடைந்து வந்தது யார்? வரலாம் வரலாம் வரலாம். என்ன தொழில் தான் தம்பி? சரி, நீங்கள் தொழிலை பற்றி கேட்க வந்தோம். வருவா, கால் வந்துட்டு வாடா தம்பி. செண்பகமே, கோயில்பட்டியா? செண்பகமே செந்தமிழின் உட்கார். தம்பி, உன்னுடைய நுரையீரலை பற்றி யார்கிட்டையாவது கேட்கணும்னு எண்ணம் தோணுச்சா? என்னத்துக்காக தேணுச்சி? கண்ணை முடிக்கா. அதில் எந்த ஒரு வேதனையும் பிணியும் உனக்கு ஏற்படாது. உன்னை காப்பாற்றி தரேன். அதே மாதிரி நீ பார்க்குற தொழிலிருந்து இப்போ முன்னேற முடியாத மனவேதனையும் தடையும் நடக்கு. கடன் தீர்த்து இன்னொரு பிரான்ச் உனக்கு ஆரம்பித்து தரேன். என் அருளால் நீ புண்ணியமாக இருப்பாய். கால் வந்துட்டு வா. இந்தா ஐஸ்வர்யமாக இருப்பப்பா. ஒரு கேள்வி கேட்டுக்காடா மகனே, இன்னும் என்ன வேணும்? நல்ல வெற்றியாக்கி தரேன். உன் மனம் போல் அவர்களை இணைத்து தரேன். நல்லா புண்ணியமடைவாயப்பா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வர. 2 பேரும் வந்திருப்பாங்களே இல்லையா? நீங்கள் கால் வந்து ஐயா பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க வாங்க. இன்னொரு ஆள் பிள்ளையை பற்றி கேட்டு வந்திருக்க யாருப்பா? பொம்பளை பிள்ளையை பற்றியா? நீங்கள் பொண்ணு பிடிவாதமாக பிடிக்கிங்க. கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன், காதல் கனிந்து வரன் கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். பாட்டு நல்லா இருக்கானே? என்ன படத்தில் உள்ள பாட்டு? சிவகங்கை சீமை. நம்ம காலத்தில் உள்ள படம், SSR நடித்த படம். அருமையான படம். உட்காருங்க. உட்கார முடியாதா? சரி, என்ன வேணும் பையனுக்கு? பையன் சம்சாரம் 3 வருஷம் ஆச்சு போய் 2 குழந்தை இருக்குது. வரமாட்டா, அம்மா போட்டு போயிட்டா. நான் பாடுற பாட்டுக்குள்ள ஒரு அர்த்தம் கிடக்கு தெரியுமா? தெரியலை. உடச்சி சொன்னால் வருத்தப்படக்கூடாது. மனசு மாறி ஒரு விருப்பம் ஏற்பட்டால் அதுக்கும் காதல்னு தான் அர்த்தம். அந்த மனநிலைகள் ஒரு பக்கம் இருக்கிறது. அதனால் அந்த பிரிவு ஏற்பட்டது. இப்போ பிள்ளைகளுக்காக அவங்க வேணும், வர வச்சு தந்தா போதுமா? பையன் தனியாக இருக்கான். கால் வந்துட்டு வாங்க. ஓம் ஓம். என்ன வரையா? வருவையா வரமாட்டியா? அவங்க கூட நான் வாழ மாட்டேன். எனக்கு அவன் ஒன்றும் தேவையில்லை. என் வாழ்க்கையை பார்த்துட்டு எனக்கு முடியும். டைவெல்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படி கொடுத்தா ஏற்றுக்கிடுவீங்களா? அப்போ உன் பையனுக்கு வேறு வாழ்க்கையை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன். பையன் மனதுக்குள்ளே ஒரு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குப்பா. காதல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஜெயிச்சிருவோம்ப்பா. வீட்லேயும் பேச மாட்டேதான். இந்த பையன் பிரச்சனையாக. சரி, ஒன்றும் பிரச்சனை. அதை நான் சரி பண்ணிடுவேன். தைரியமாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். வேற திருமணம் பண்ணி ரெடி பண்ணலாமா? வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நீங்கள் அரை ஒரு அண்ணியை நான் என்ன காட்டினேன்? தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க. கோயில்பேட்டில் எந்த இடம்னே? வீரவாஞ்சி. அது எங்கே இருக்குது? ஓகே, கால் வந்துட்டு. யார் இவர்? கூட வந்தவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாதா? ஒருத்தருக்கு மட்டும் தான் உத்தரவு.
என்ன தொழில்? மிட்டாய் வாங்கலையோ. கண்ணை முடுங்க பார்ப்போம். எப்பா உங்கள் கூட தொலைமடசாமி வராரா? என்னப்பா காரணம்? ஆ, உங்கள் வீட்டு எல்லையில் இருக்காரா? தொலைமடசாமி வரார, கருப்புசாமி வரல, சுடலமடசாமி தான் வராரு. 1 2 3 4 5 6 7. அப்பா என் நெஞ்சே வலிக்குடா. 1.5 வருட காலமாக நீ பார்க்குற தொழிலுக்கு வந்து போகிற இடத்துல சில வண்டி கூட கிடைக்காது. மன வருத்தமும் மனக்குறைகளும் ஏற்படும். வீணாக அலைஞ்சு தான் மிச்சம். அதனால் இந்த மாதிரி தடங்கல்கள் இருக்குது. உன் தொழிலை வளமாக்கி பல லட்சங்களை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? 1 2 3 உன்னுடைய இடத்துலேருந்து இடது பக்கமாக சென்றால் சுடலமாடசாமி இருக்கிறார். அந்த இடத்துல உள்ள சாமி தான் அந்த பகுதிக்கு முழுக்க முழுக்க வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவருங்க வந்து நிற்கிறாருன்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? அதனால் வரக்கூடிய வைகாசி, இதே வைகாசி மாதத்தில் 20ஆம் தேதி வரை பொறுமையாயிரு. நிறைந்த லாபத்தோடு உனக்கு வண்டிகளை கொண்டு வந்து தாரேன், தொழிலை உருவாக்கி தாரேன். இன்னும் ஒரு கேள்வி, இடம் ஒன்று விற்காமல் இருக்கிறார், அதை விற்றுருவோம். 3 மாதம் பொறுமை. கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க வாப்பா. கோயில்பேட்டில் எந்த இடம் தம்பி? பாலத்துக்கு கீழே பொந்துக்குள்ளோடி போகணும், ஒரு காலேஜ் வரும், அதில் இடது பக்கம் உங்கள் ஊர். சரிண்ணா? காலைல விட்டுறாங்க. என்ன வேணும் பிள்ளைக்கு? ஹார்ட் பீட்டு சில சமயத்தில் குறைய அடிக்கி, சில சமயத்தில் படபடப்பாக இருக்குது. நல்லா செக் பண்ணிங்களா? நல்லா புரிஞ்சுக்கா. இவளுக்கு வந்து எந்த நரம்பியல்லையும் எந்த ஹார்ட்லேயும் எதுலேயுமே குழப்பம் கிடையாது. மனோதத்துவ ரீதியாக கொஞ்சம் மனசுகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாள். அதனால் ஏற்பட்ட அன்கான்சியஸ் ஒன்று. ப்ளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். பாக்கி உள்ளதை நானே சரி பண்ணிடுவேன், கவலையே இல்லை. கால் வந்துட்டு வா. நேடா பிள்ளை நீ எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா. பிரெயினில் என்ன இருக்குன்னு சொன்னாங்க? சிடி ஸ்கேன் எடுத்தாலும் சரி, எம்ஆர்ஐ எடுத்தாலும் சரி, எல்லாமே நார்மலில் தான் இருக்கும். உண்மையா இல்லையா? மனசு தான் பிள்ளைக்கு மன அதிர்ச்சி. அதனால் படபடப்பு, வேர்ப்பு, தாங்க முடியாமல் மயக்கம், இதுதான் வருது. இதை குணமாக்கிறோம். 3 முறை என்னை பார்க்கவா, சரியாயிருவா. பக்கத்தில் வா, தாத்தாவை மனத்துக்குள்ளே நினச்சிக்கா, கும்பிடு. இந்தா என்னை நினச்சி சாப்பிடு, இதுதான் மருந்து, உடனே சரியாயிருவேன். கூப்பிடுப்பா கருப்பசாமியை. பஞ்சபூதங்களும் இயங்கும். இந்தா இனியிலிருந்து சுறுசுறுப்பாக இருப்பா. எல்லா சக்தியும் கொடுத்தாச்சு. ஓடு. இந்தா இந்த கனியை வச்சு வீட்டில் என்னை நினச்சி கும்பிட்டுக்கா. எந்த நோயும் இல்லை, பிணியும் இல்லை. படிப்பை பற்றி நினச்சி மனதுக்குள்ள ஒரு பதட்டம். இதுக்கு நீ டாக்டர்கிட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பேன்னு புள்ள பாசம் உன்னைய பற்றி தள்ளி இருக்கு. ஒன்று வாங்க சுவாமியே. வரக்கூடிய கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு வந்து 9 தீபம் பேற்றணும் நீங்கள் இவா கையால். என்ன? இந்தா வெற்றி அடைவாய், ஆனந்தம் அடைவாய், உயர்ந்திருப்பாய். வாப்பா, செல்வ சிறப்போடு இரு,
மருமகளை ஆனந்தமாக ஆக்குவோம். இந்தா உன் எண்ணத்துக்கு உயர்வு என்னாலும் உண்டு மகனே, வாழ்க. எல்லாரும் அங்கே